என் அன்பார்ந்த கூட்டாளி எல்லாருக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்களை தலைப்பணிந்தே தெரிவித்து கொள்கிறேன். இன்றைக்கும் நாங்கள் வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டுக்கு பிக் பாஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னுக்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்கன்னு சொன்னால் நான் போடுற பிக் பாஸ் கண்டென்ட் மட்டும் தான் வந்துக்கிட்டு இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களுக்கு அதை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு நான் போட்ட பொலிட்டிக்கல் காமெடி, சினிமா காமெடி, என் மோட்டிவேஷன், என் என்டர்டைன்மெண்ட், சயின்ஸ், ஹெல்த் சயின்ஸ், உடல் ஆரோக்கியம், வெஹிக்கிள் ரிவ்யூஸ் அப்படின்னு பலதரப்பட்ட விஷயங்களை நான் காய்ச்சிக்கிட்டு இருக்கேன். பிக் பாஸ் இன்னும் 2-3 நாட்களில் முடிய போகுது. முடிஞ்ச பிறகு எதை பார்ப்பீங்க? அதனால எந்த மற்ற வீடியோக்களையும் வந்து பாருங்க. கலகலப்பாக சிரித்து பேசலாம், அது பூர்வமாக சிரிக்க அப்படின்னு கலந்து தான் என்னோட டாபிக் இருக்கும். அதை தொடர்ந்து பிக் பாஸில் நடந்த அப்டேட்டை அப்பக்கப்போ தெரிஞ்சுக்கணுமா, அதுக்கும் என்ன சப்ரேட் பண்ணுங்கள். ஏன்னு சொன்னால் நான் பிக் பாஸில் நடக்கிற சுவாரஸ்யமான மற்றும் தீலான சம்பவங்களை அப்பக்கப்போ அறிய தருவேன். தொடர்ந்து என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் வடிவத்தில் பதிவு செய்யலாம். எனக்கு லைக் மாத்திரம் கொடுக்க மறந்துடாதீங்க. ஏன்னா எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு, எத்தனை பேருக்கு பிடிக்கலன்னு நானும் தெரிஞ்சுக்குவேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல எஃப்ஜேயும் ஆதரையும் உள்ளே வராங்க. உள்ளே வந்தோன்னே ஆதரை உள்ளே வராங்க. என்னப்பா வெளியே வராங்க உள்ளே போகிறாங்க, வெளியே வராங்க உள்ளே போகிறாங்க, என்னப்பா நடக்குது இங்கே? வீட்டுக்குள்ளே வராங்க, எலிமினேட் ஆகி வெளியே போகிறாங்க. திருப்பியும் வீட்டுக்குள்ளே வராங்க, எலிமினேட் ஆகி வெளியே போகிறாங்க. திருப்பியும் வீட்டுக்குள்ளே வராங்க. என்னடா நடக்குது இங்கே? எதனாலும் வேலைக்கு போகிற மாதிரி, எதனாலும் சாப்பாடை கட்டி வச்சுட்டு என்னப்பா பிக் பாஸ் வீட்டுக்கு போகிற, சரி மந்தாமா சாப்பாடை கட்டிட்டு போ, சாப்பாடை கட்டி தரேன் எடுத்துகிட்டு போ அப்படின்னு வேலைக்கு போகிற மாதிரி வழி அனுப்பி வைக்கிறாங்க. எதனாலும் வேலைக்கு போயிட்டு வர்ற மாதிரி ஆகி போச்சு ஆதிரேட்ட நிலைமை. சரி, எஃப்ஜே வந்து அவரை நல்ல விஷயம் வரவேற்போன்னு பிக் பாஸும் உங்களோட இன்ஸ்ட்ருமெண்ட் அந்த மியூசிக்லாம் வாயிலேயே போடுங்க, அந்த அதை எங்கே உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நாய் குலைக்கிற மாதிரி மியூசிக்கை போட்டு வச்சுக்கிறேன். என்னடா விஜய், உன்னை விட சுபிக்ஷா பொண்ணு தான் அந்த அழகா பண்ணுவோம் போல இருக்கு. என்னடா ஒரு வாரமாக என்டர்டைன்மெண்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி அப்போ அலப்பறை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. 4 பேரும் நீங்கள் வின்னராக இருந்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் வீட்டில் எப்படி கதைச்சி பேசுவீங்க அப்படின்னு கேட்குறாரு பிக் பாஸ். அந்த மாதிரி காய்ச்சி பாருங்க அப்படிங்கிறாரு. ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு விதமாக காய்ச்சிக்கிட்டு வராங்க. இதில் திவ்யா வந்து அழுகிறாங்க. அதாவது தனக்குத்தான் பிக் பாஸ் டைட்டில் வேணும்னு அழுகிற அளவுக்கு ஒன்றுமே நடக்கலை. நீங்கள் வந்து கார் டாஸ்கின் ஃபைனல் பிக் பாஸ் ஃபினாலி, டிக்கெட் டு ஃபினாலி டாஸ்கின் போது கூட நீங்கள் உள்ளுக்கிறதே தான் கற்றுனீங்க. நீங்கள் வெளியே இறங்கியே வரலையே. அதுலேயே தெரியுது உங்களுக்கு எவ்வளவு தூரம் பிக் பாஸ் டைட்டில் மேலே ஆசை இருக்குன்னு. காரை விட்டு வெளியே இறங்கி வரல, உள்ளுக்கு இருந்து ரகுவர் மாடி பாஷா 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 மா கேண்டடி அப்படின்னு உள்ளுக்கு இருந்து தான் கற்றுனாங்க. வெளியே வரல. சபரி கூட வெளியே வந்தார். டக்குன்னு முதலாக பாஞ்சிக்கிட்டு உடச்சிக்கிட்டு வெளியே வந்து சாண்ட்ராவை பார்த்தது சபரி தான். நீங்கள் உள்ளுக்கே இருந்துக்கிட்டு இப்போ அழுகிறீங்க. எனக்கு பிக் பாஸ் டைட்டில் கிடைச்சா எனக்கு பெரிய அவார்ட் கிடச்சிருக்கு, நிறைய அவார்ட் கிடச்சிருக்கு. ஆனாலும் பிக் பாஸ் அவார்ட் கிடைச்சா எனக்கு எல்லாமே கிடைச்ச மாதிரினா வீடு கிடைக்கும், காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலை. அப்படின்னு சொல்லாமல் மக்கள்கிட்ட மனசில் நான் இருக்கேனா அப்படின்னு பார்க்குறதுக்கு நான் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக பிக் பாஸ் டைட்டில் எனக்கு தாங்க அப்படிங்கிறாங்க. அப்படிங்கிற மாதிரி மக்கள் அப்படிங்கிற மாதிரி வீட்டையும் பணத்தையும் அடமானம் வைக்கிறாங்க. டிவியை அழுகும்போது ஒரு பேக்ரவுண்ட் சாங்காக இந்த சாங்கை போட்டிருக்கணும். லா 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 கிஸ் பண்ணணும் போல அப்படி இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. வா கிஸ் பண்ணு வா இங்கே வா அப்படின்னு இழுத்து பிடிக்கிறாங்க. இழுத்து பிடிச்சி இதெல்லாம் பெரிய மேட்டர் இல்லை. அது கிஸ் பண்ண மேட்டர் கூட பெரிய மேட்டர் இல்லை. இதில் பெரிய மேட்டர் என்னன்னா ஆதிரை அட்வைஸ் பண்ணது. இன்னும் 2-3 நாட்கள் தான் இருக்குது. நீங்கள் ஒழுங்காக விளையாடணும். கேமில் மட்டுமே அரோரா அவனோட ஃபோக்கஸை கேமில் மட்டுமே பண்ணு. 2 பேரும் அவசரப்படாதீங்க, 2 பேரும் அவசரமே படாதீங்க அப்படின்னு ஆதிரை வந்து ரொம்ப நல்ல விதமாக ரொம்ப அருமையாக சொல்லிட்டு போயிருந்தாங்க. சொல்லலாம். ஆனால் ஆதிரை இந்த வாயால் சொல்லலாமா? எஃப்ஜேயோட என்னென்ன கூத்தலாம் பண்ணிச்சுது ஆதிரை? சும்மா கொஞ்சம் நெஞ்சம் கூத்தா பண்ணிச்சு. கூத்து பண்ணிட்டு இப்போ இங்கே வந்து அட்வைஸ் தொலைச்சி. ஆமாம், விக்ரம் எவ்வளவு தூரம் ஹைப்பை பேசியிருந்தார். கனியை குறிச்சும் சுபிக்ஷாவை குறிச்சும் எவ்வளவு பேச்சு பேசியிருந்தார். கொஞ்ச நெஞ்ச பேசினார். அவங்க 2 பேர்லேயும் அன்பு மலையில் தான் நனைஞ்சிட்டேன்.
கனின்னு கனிஞ்சி கொய்யாக்காவை தொங்கிட்டேன் அப்படின்னு அப்படி தானே பேசியிருந்தாரு. பேசினோன்னே சுபிக்ஷாவும் கனியும் உள்ளே வர்றாங்க. உள்ளே வந்து எல்லாத்தையும் கட்டிப்பிடிக்கிறாங்க. எல்லாத்தையும் கட்டிப்பிடிச்சி எல்லாம் அவங்க அன்பை பரிமாறிக்கிறாங்க. ஆனால் விக்ரமுக்கு ஹாய் விக்ரம் மா சுபிக்ஷா நாங்கள் 2 பேரும் கைவீசம்மா கைவீசு கடைக்கு போகலாம் கைவீசு அப்படின்னு சொல்லி போனே அதெல்லாம் பறந்துட்டியா? ஏபா கடி உனக்கு நீயும் நானும் சோறுட்டி அக்கா தம்பியா பழகணுமே அதையும் மறந்துட்டியா அப்படின்னு விக்ரம் வந்து கோச்சிக்கிட்டு ஒரு தனியாக போயிட்டு சேட் ஆகிடுறாரு. சேட் ஆனோன்னே கனியும் சுபிக்ஷாவோட இது தான் இங்கே தான் ஒத்து கவனிக்கணும். இந்த ஒத்து கவனிக்க வேண்டிய பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். இறுதி அங்கத்துக்கு வந்துட்டோம். முடிய போகுது இன்னும் கொஞ்சம் நேரத்தில். கனி வந்து கனியும் சுபிக்ஷாவும் சொல்கிறாங்க விக்ரம் இல்லாத அந்த சமயத்தில் நாங்கள் ப்ராங்க் பண்ணோம் ஐ அப்படிங்கிறது சொல்கிறாங்க. நல்லாவே இல்லை. உங்கள் ப்ராங்க் ரசிக்கும்படியாக இருக்கணும். ரசிக்கும்படியாக இல்லை. கடைசியில் விக்ரமோட கட்டி பிடிச்சி அன்பை பரிமாறிக்கொள்கிறாங்க. நான் காமெடியாக சொன்னாலும் கூட இந்த இடத்துல ஒன்று மக்களாக்கி நீங்கள் வாட்ச் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அரோரா அவர் எவ்வளோ தூரம் வேங்கினார தெரியுமா? நீங்கள் வர்றதுக்காக எவ்வளோ தூரம் வேங்கினார தெரியுமா? அதற்கு நீங்கள் மரியாதை செலுத்தி ஆகணும், ஒரு முன்னுரிமை கொடுத்தே ஆகணும். எங்களை விட அவரை தான் முத கவனிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் சபரி போயிட்டு விக்ரம் கிட்ட அப்படியே மச்சான் அது ஃப்ராங்காக இருக்கும் மச்சான், அதை விடு மச்சான், கை கழுவி விடு, பேசாமல் இரு மச்சான், அதை ரொம்ப ஃப்ராங்காக இருக்கும்டா, கொஞ்சம் நேரத்தில் கதைப்பாங்க அப்படிங்கிறாரு. அதே மாதிரி பிரஜினும் கூட உள்ளே வர்றாரு. உள்ளே வந்து சொல்கிறாரு சரி மச்சான் இது ஒரு டாஸ்க்காக கூட இருக்கலாம், இப்படி 2 பேரும் கதைக்காமல் இருக்கிறது கூட ஒரு டாஸ்க்காக இருக்கலாம் அப்படின்னு விக்ரம் மனசை தேத்துற மாதிரியே சொல்கிறாங்க. ஆனால் திவ்யா இந்த இடத்துல இல்லை. திவ்யா விட்டு மனப்போக்க பாருங்கள். அதாவது டைட்டில் தனக்கு வேணும், மக்கள் எப்படி போனான்னா உள்ளுக்குள்ள ஹவுஸ்மேட் எப்படி போனான்னா தனக்கு டைட்டில் வேணும். இதில் உள்மனசை ஆராயிறதுக்கோ அவங்களோட வாழ்க்கையை ஆராயிறதுக்கோ இது நேரம் கிடையாது. மைக்கேல் ஜாக்சன் கிழவி யாரை சொல்கிறேன்னு சொல்லி வியானா மைக்கேல் ஜாக்சன் கிழவி வந்து சொல்கிறது எல்லாத்தையும் கழிவு முடிஞ்சு அதாவது விக்ரம் வந்து என்னைக்கு வியானா அப்படி பேசிச்சு அதோட டவுன், ஃபுல் டவுன், பேசுகிறதே இல்லை. இப்போ விக்ரம் எதை குறித்து கொஞ்சம் விளையாண்டுக்கிட்டு வந்தார், கேம் விளையாடிக்கிட்டு வந்தார், சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தார், கொஞ்சம் அப்படி தெரிஞ்சார். வியானா வந்து மூக்கு உடைக்கிற மாதிரி எப்போ பேசுனுச்சோ விக்ரமை சொல்லக்கூடாதெல்லாம் சொன்னிச்சோ அதுலேருந்து விக்ரமுட்டு கேமு டவுன் ஆகிடுச்சு. அதை தொடர்ந்து சுபிக்ஷாவை குறித்தும் சொல்கிறாங்க நான் நாமினேட் ஆகி போகணும், ஆனால் வியானாக்கு முன்னாடி இல்லை, வியானாக்கு பிறகு தான் நாமினேட் ஆகி போகணும் அப்படின்னு சொன்னீங்களா அப்படின்னு கிழவி மைக்கேல் ஜாக்சன் கிழவி கேட்குது. மைக்கேல் ஜாக்சன் கிழவி கேட்டோன்னே சுபிக்ஷாவும் அதுக்கு இது ஒரு டாஸ்க்கு அப்படி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சொல்கிறப்ப சுபிக்ஷா சொல்கிறப்ப நீங்கள் எல்லாம் பேசுகிறீங்க, என்னோட பேசக்கூடாத விதமாக எல்லாம் மற்றவங்களோட பேசியிருக்கீங்க. என் முன்னுக்கு பேசாமல் என் பின்னால் சுபிக்ஷாவை பற்றி பேசக்கூடாத வார்த்தைகளால் பேசியிருக்கீங்க. அதை குறித்து பேசணுன்னா அவங்க ஆஃப். சரி பாய். மைக்கேல் ஜாக்சன் கிழவி தான் செஞ்சது சரின்னு தன்னை பற்றி பேசுனது பிழை அப்படின்னு சொல்லுது. தான் செஞ்ச பிழைகளை சொல்லும்போது சரி பாய் டவுன் கூல் டவுன் அப்படிங்கிறாரு. அமித்தை பற்றி சொல்லி ஆகணும். அமித் சொன்ன கருத்துக்களை பற்றி சொல்லி ஆகணும். அதாவது அமித் யார்? வெளியால் போயிட்டு வினோத் வெளியேறினோன்னு எலிமினேட் ஆகில அவர் கேஸ் எடுத்துக்கிட்டு போயிருந்தார். அவருக்கு போயிட்டு வெளியேறினா அவர் பார்த்துக்கிட்டு இருந்திருப்பார், அமித் பார்த்துக்கிட்டு இருந்திருப்பார். ஆஹா மக்களோட ஆதரவு இவ்வளவு ஆதரவு இருந்திருக்கா வினோத்துக்கு, மக்கள் எல்லாமே சப்போர்ட் பண்ணுறாங்களா வினோத்துக்கு, ஆஹா இவ்வளோ ஆதரவு உள்ள மனுஷன் ஒருத்தன் வெளியே போயிட்டானா, சரி நாங்கள் 2-3 டோக்கை பிக் பாஸ் வீட்டுக்கு போயிட்டு விடுவோம். அதுக்கேற்ற மாதிரி அமித் வந்து இப்போ கதைக்கிறாரு. அப்போ கழிச்சிருக்க வேண்டியதானே. பிக் பாஸ் வீட்டில் இவ்வளோ நாள் இருந்த நாட்கள்லாம் வினோத்தோட சம்மந்தமே இல்லை. பாட்டு படிக்கிறாங்க 2 பேரும் சேர்ந்து, அது மட்டும்தான் 2 பேரும் சேர்ந்து பண்ணுறது. அதையும் வினோத் தான் ரொம்ப தெரிஞ்சார். அப்பெல்லாம் இல்லாத ஃப்ரெண்ட்ஷிப் இப்போ வந்துருச்சா திடீர்னு வந்து உட்காந்துக்கிட்டு அவங்க 2 பேரோட, அதாவது என்னோட்டு பையனும் என்னோட்டு பிள்ளைகளும் உன்னோட்டு பிள்ளைகளும் கலந்து விளையாடணுண்டா
2 பேரும் ஒரு ஸ்பெஷல் பாண்டுக்குள்ளே இருப்போம். வெளியே போயிட்டு நாங்கள் வந்து ஒரு ஸ்பெஷல் ஃப்ரெண்ட்ஷிப் உள்ள இருப்போம் அப்படின்னு அமித் பேசுகிறாரு. அதாவது பதிவு பண்ணுறாராம். பதிவு பண்ணி மக்கள்கிட்ட ஆதரவு எல்லாமே தனக்கு வேணும் அப்படின்னு அவரும் முறையிடுறாராம். இதுக்காக கேக்கை ஊட்டி விட்றேன்னு சொல்லி கேக்கில் ஒரு துண்டை எடுத்து இந்தா அப்படிங்கிறாரு. சரி, இறுதி கண்டென்ட்டாக வரப்போகுது யார் டைட்டில் கார்டை அடிக்க போகிறது, டைட்டில் வின்னர் யார் அப்படிங்கிறத பதிவு செஞ்சு அனுப்புங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் விடைபெறுவது உங்கள் கூட்டாளியான குரோயல். பாய், டேக் கேர்.